நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எப்படி வந்து இன்ஜினியரிங் நோட்ஸ் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீயாக அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து மொத்தமாக நான் 4 வெப்சைட் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 4 வெப்சைட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய இது மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் 4 வெப்சைட் சொன்னேன். ஸோ அந்த வெப்சைட்ஸ்லாம் நம்ம இப்போ போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூகோர். ஸோ ஸ்டூகோர் வந்து காமனாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்டாக இருக்கட்டும், இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டூகோரில் ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து கீழே நிறையா இது வரும். ஸோ மெயினாக நம்ம மேலே என்ன பார்க்கணும் அப்படின்னா நோட்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன். ஸோ இதில் நோட்ஸும் கிடைக்கும், அண்ட் தென் கொஷின் பேப்பரும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து எந்த ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும், 17 13 அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து 17 கிளிக் பண்ணுறேன். ஸோ மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ 4th செமஸ்டர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆன சப்ஜெக்ட் சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நோட்ஸை நான் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அது தவிர்த்து இங்கே ஒரு நோட்ஸ் இருக்குது. ஸோ பார்ட் ஏ, பிசி அந்த மாதிரி பிரித்து இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சிலபஸும் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டூகோரை பொறுத்தவரை. அண்ட் தென் செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஈஸி இன்ஜினியரிங். ஸோ இது ஈஸி இன்ஜினியரிங்கில் வந்து நார்மலாக நம்ம வந்து பெரிய ஒரு சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸே நம்ம பார்த்துருப்போம். இந்த இதில் மெயினாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா 13 ரெகுலேஷனுக்கான நோட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் சிலபஸோட அட்டாச் பண்ணி அதில் எந்தெந்த நோட்ஸ் வந்து கரெக்டாக கவரப் ஆகுது, இந்த யூனிட் கவரப் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி அதை மட்டும் நீங்கள் பார்த்து படிக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ ஈஸி இன்ஜினியரிங் நோட்ஸ். ஓகேவா, நீங்கள் ஈஸி இன்ஜினியரிங் அப்படின்னு அடித்தாலே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடும். ஸோ இந்த பேஜில் இப்போ நான் வந்து சூஸ் பண்ணுறது வந்து சிவில் சூஸ் பண்ணுறேன். ஸோ சிவிலில் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் கேட்டு அப்புறம் டிஎன்பிசி, ஸோ இது படிக்கிறவங்களுக்கான மெட்டீரியல்ஸுமே கிடைக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். பட் ஆனால் எல்லாமே அந்த புக் எல்லாமே ஓல்டு எடிஷன் அந்த மாதிரி கூட இருக்கும். பட் ஆனால் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃப்ரீ டவுன்லோடுக்கான புக்ஸு, சில புக்ஸ் இருக்கும், எல்லா புக்ஸும் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நோட்ஸ் தான் தேவை. ஸோ சிவில் அப்படின்றப்ப நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே புக்ஸ் கலெக்ஷன், அதுக்கடுத்து ஒவ்வொரு இதுவாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நோட்ஸுக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சிவில் செமஸ்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸோ நான் வந்து 5th செமஸ்டர் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் வைஸாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து டிஆர்சி வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ டிஆர்சி, ஸோ அதோடைய சிலபஸ் வந்து வந்துடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து உங்களுக்கான டவுன்லோட் லிங்க் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 2 மார்க்ஸ் தனியாகவும் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஈஸி இன்ஜினியரிங் நோட்ஸ். ஸோ இது வந்து 2வது வெப்சைட். அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது தான் ரெஜின் பால். ஸோ இந்த ரெஜின் பால்ன்றது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். சேம் நம்ம வந்து பார்க்க போகிறதுன்றது அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸுக்கான நோட்ஸ் தான். ஸோ அது அப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுல அண்ணா யூனிவர்சிட்டி நோட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒவ்வொரு இதுவாக, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஐடி இருக்குது. ஸோ ஐடி வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஐடியில் வந்துட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா செமஸ்டர் வைஸாக வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஸோ செமஸ்டர் வைஸாக நீங்கள் என்னென்ன புக் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து 6th வந்து கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து காட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி 13 ரெகுலேஷனுக்கான இது தான் அதிகமாக இருக்கும். சில இது வந்து 17 ரெகுலேஷன் இருக்கும், பட் மோஸ்ட்லி வந்து 13 ரெகுலேஷனும் இருக்கும். ஸோ உங்கள் சிலபஸை எப்போவுமே நீங்கள் நோட்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா
அந்த சிலபஸை வந்து பார்த்து கரெக்டாக அந்த யூனிட்டுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து 13, 17 ஒரு டாபிக் வந்து எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த டாபிக் வந்து 17 நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இல்லை ஏதாவது ஒரு டாபிக் வந்து புதுசாக இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் படிக்காமல் கூட விட்டுருவீங்க. ஸோ அதுக்காக எப்போவுமே சிலபஸை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த டவுன்லோட் பண்ணுறப்பே உங்கள் சிலபஸை வந்து சைடில் வச்சுட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். எந்தெந்த யூனிட்டில் என்னென்னலாம் இருக்குன்றதை மார்க் பண்ணி அப்படியே நோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் போய் பாருங்கள். ஸோ கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சேம்வே உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ எல்லாமே இதில் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் பேங்க் டவுன்லோட், ரெஃபரன்ஸ் நோட்ஸ், ஸோ லிங்க் 1 லிங்க் 2ன்னு சொல்லி 2 லிங்க் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது லிங்கை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுலேருந்து நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். இது வந்து ரெஜின் பால். ஸோ 4th ஒன் பார்த்தீங்கன்னா பிரெயின் கார்ட். ஸோ பிரெயின் கார்டுன்றது வந்து நோட்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்படியே ஜஸ்ட்டு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணி வேர்ட் ஃபைலில் நீங்கள் யூஸ் பண்ணி அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அந்த டைம்லேயே நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ பிரெயின் கார்ட்டு. ஸோ இதில் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன யூனிவர்சிட்டி போர்டு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஸ்கூலா இல்லை என்ன கோர்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு தேவை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அப்படிலாம் இன்ஜினியரிங் ஃபீல்டுன்னு சொல்லி நான் அண்ணா யூனிவர்சிட்டின்றதை சூஸ் பண்ணுறேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டின்னு சூஸ் பண்ணுறப்ப எனக்கு அது சம்மந்தப்பட்டு தான் ஃபுல்லாக வரும் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இதில் வந்து EEE டிபார்ட்மெண்ட்டா, சிவிலா, மெக்கா, ஐடியா, ஸோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து சிவில்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ சிவில் அப்படின்றப்ப எனக்கு வந்து இங்கே செமஸ்டர் வைஸாக வந்து வந்திருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 6 செமஸ்டரில் வந்து SA2 அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ SA2 அப்படின்றப்ப எனக்கு அந்த ஒவ்வொரு டாபிக் வைஸாக இதுவும் நீங்கள் வந்து சிலபஸை வச்சு தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுபடி தான் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அதோடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நோட்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து 4th வெப்சைட். ஸோ இந்த 4 வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 4 வெப்சைட்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெப்சைட்ஸ் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ புக்கும் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது, ஃப்ரீ புக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி ஒரு 3 வெப்சைட் நான் சொல்கிறேன். ஸோ 2 வெப்சைட் வந்து ஃப்ரீயாக வந்து எப்படி புக் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ப்ளஸ் ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் புக்காக எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது, அது பேயபிள். ஸோ அதுவும் நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.